வணக்கம் மக்களே. தமிழ்நாட்டை நினச்சி பார்த்தா மிகவும் கொடுமையாக இருக்குது. தினம் தினம் பார்த்தோம்னா கொள்ளை கற்பழிப்பு கஞ்சா பிரச்சனை அப்படின்னு. இப்போ மயிலாடுதுறை மாவட்டத்தில் ரயில்வே மேம்பாலத்தின் பக்கத்தில் சித்தர்காடுன்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே கஞ்சா ஆசாமிகள் தொல்லை தாங்கலை. அந்த கஞ்சா ஆசாமிகள் அந்த ஒரு குடும்பத்தையே அடித்து அனாசீனப்படுத்தியிருக்காங்க. அதுக்கு சட்டம் ஒன்றும் சரியான நடவடிக்கை எடுக்கலை. ஏன்னா அவங்க ஆளுங்கட்சிக்காரங்களாம். அதனால் சட்டம் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா பண்ருட்டி சைடில் ஒரு முதியவரை 67 வயசு முதியவரை பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி விட்றானோ அந்த உருவம் ஓடுது. அதெல்லாம் பார்க்கலாம் மனசு வலிக்குது. திருச்சியில் பார்த்தா ஒரு டிரைவர் என்ன செய்கிறான், காலையில் குடி போதையில் ஒரு வயதானவரை அவங்க அப்பா ஸ்தானத்தில் அவங்க அப்பாவோட வயதில் மூத்தவர் தான் அவரை போட்டு அடிக்கிறான். என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? இதெல்லாம் மீடியாக்கள் ஒன்றும் செய்ய மாட்டேங்குது. ஆளுங்கட்சி எங்கே வேணாலும் பேனர் வைக்கலாம், நடு ரோட்டில் ஓட்டையை போட்டு அதில் கம்பை நடலாம், அதில் கொடியை பறக்க விடலாம். இந்தமாரி அநீதியெல்லாம் நிறையா செஞ்சிட்ருக்கீங்க. செய்யுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் சீக்கிரம் அழிய போகிறங்கிறதுக்கு நீங்களே குழி வெட்டிகிட்ருக்கீங்க. இதுதான் உண்மை. இதெல்லாம் எந்த ஆட்சியாளரும் எதுவும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அரசுக்கு சாதகமாக தான் பேசுகிறாங்க. அவங்க உட்காருதுன்னா உட்காரும்பாங்க, நிற்கிதுன்னா நிற்கிதும்பாங்க. அப்படி தான் அரசு அதிகாரிகளும் அரசு ஊழியர்களும் இருக்கிறாங்க. உங்கள் பதவியை பலமாக உட்காந்துக்கணுங்கிறதுக்காக ஆளுங்கட்சிக்கு பூம்பு மாடு மாரி ஆட்டுறாங்க. இவங்க என்னமோ வள்ளூர் மாரியும் பேசுகிறாங்க, ஹரிச்சந்திரன் மாரியும் திமுககாரங்க பேசுகிறாங்க. அதில் 2-3 பேச்சாளர் பேசுகிறதெல்லாம் இதை திமுக கட்சிக்காரன் ஒருத்தனும் கேட்கவும் மாட்டேங்கிறான். அவன் மேலே எதுவுமே செய்யவும் மாட்டேங்கிறானோ. இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தரக்கான். அவன் பேசுகிற பேச்செல்லாம் கேட்க முடியுது. இதுலேயும் மேடையில் அந்த மானங்கட்ட பேல உட்காந்துக்கிட்டு சிரிக்கிறானோ. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசும்போது சிரிக்கிறீங்களடா, நீங்கள்லாம் உள்ளபடியே நல்ல ஒரு ஆயப்பனுக்கு நல்ல குடும்பத்தில் பிறந்தவன் அப்போயே கேட்பியோ இந்த மாரி தகாத வார்த்தையில் பேசாதீங்கன்னு. அவன் ஒருத்தன். அதுக்கப்புறம் உள்ள உட்காந்துக்கிட்ட ஒருத்தன் பேசுவான், குடியாத்தம் குமரன் சொல்லிட்டு. அவன் பேச்சும் அப்படி தான். அவனுக்கு எத்தனையோ முறை மக்கள் விளக்க மாற்ற எடுத்துகிட்டு போய் அடிக்க போய் பிரச்சனை பண்ணி என்னென்னு பண்ணியிருக்கு. அவனும் ஒரு திருந்தலை. இந்தமாரி சில பேச்சாளரை திமுக வச்சுருக்கானுங்க. அதுக்கப்புறம் யாருக்காவது பிறந்தநாள் இருந்துச்சுன்னா அமைச்சருக்கு எதுக்க போய் கரகாட்டம் ஆடுறாங்க, அதை ரசிக்கிறானுங்க. அதுக்கப்புறம் இப்போ ஏதோ ஒரு புத்துணர்ச்சி, ஏதோ ஒரு வியாதிக்கு மருந்து கொடுக்கறதுக்கு ஒரு குத்தாட்டம் போட்ட சினிமா நடிகை கொண்டாந்து பள்ளிக்கூடத்தில் பாடம் எடுக்க விட்றானுங்க. இந்தமாரி செய்கிறானுங்க. என்னடா எனக்கு ஒன்றும் புரியல. உங்களுக்கு நாட்டில் எவ்வளோ மருத்துவர் இருக்காங்க, எவ்வளோ படித்தவங்க இருக்காங்க. அவங்களெல்லாம் கொண்டு நீங்கள் அறிமுகப்படுத்தலாம். நடிகைக்கும் குத்தாட்டம் போடுறவளையும் விபச்சாரியும் கொண்டு நீங்கள் விளம்பரப்படுத்திட்டு இருக்கீங்க. ஆனால் பரவாயில்ல. ஏன்னா நல்லவன் நல்ல வழியில் போவான், வீணாக போன வழியில் போவான். அதனால் முள்ளு